பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ மக்களே, நாம் இருந்த இடத்துல நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் எங்கோ மக்கள் அங்கே அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மதித்த ஒரு நிலைமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, இதோ புருஷனை இழந்து தவிக்கிற மக்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவதாசர்கள், விசுவாசிகள் மரித்து போயிருக்கிறார்கள். அவருடைய ஆத்மா எல்லாம் தெய்வ சமூகத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அவர்களுக்காக, அவர்களுடைய சார்ந்த குடும்பங்களுக்காக நாம் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே உற்சாகமாக இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். தானியேலை பார்த்து தரியா ராஜா விதமாய் சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். சிங்க கெபிகளில அவன் போடப்படுகிற நிலைமையில அவர் ஒரு விசுவாச அறிக்கை செய்தார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா இயேசுவின் அன்புக்காக என்று நாம் இந்த வேளையிலே கர்த்தரை பாட போகிறோம். நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுவோமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தான். எல்லாரும் சேர்ந்து இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. அவர் ஒருவரே நமக்கு நிம்மதி தருகிறவர், அவர் ஒருவரே நமக்கு நிரந்தரமானவர். தெய்வ பிள்ளைய அவரை இடைவிடாமல் ஆராதிப்பாயா. தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமாக்கி நீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமாக்கி நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, உமக்குத்தானே. praise the Lord. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே
அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன், காலமெல்லாம் நம்மை சுமக்கிற தேவன். தெய்வ பிள்ளையே, உமக்குத்தானே கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர், கரம் பிடித்து நடத்துகின்றீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகின்றீர், கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகின்றீர். நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நன்றி செலுத்தி அவருடைய பிரசன்னம் இந்த காலவேளையில உன்னை நிரப்பும்படியாக, அவருடைய வல்லமை உன்னை நிரப்பும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து, அப்பா இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை எல்லா தீமை நின்று நிரட்சிக்க வல்லவர். அப்பா உம்முடைய அபிஷேக தைலத்தினால இந்த காலவேளையில என்னை நிரப்புங்க என்று கேட்கிற ஒவ்வொரு தேவ மக்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா ஆண்டவரே, அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்திடுங்கப்பா, அவருடைய வேதனைகள் எல்லாம் மாற்றிடுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய துக்கங்கள் எல்லாம் நீர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய அபிஷேக தைலத்தினாலே இப்பொழுது நிரப்பிடுங்க. ஆண்டவரே, கரங்களை தட்டி உற்சாகமாக தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனைகளை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய எல்லா பாடுகளையும் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, the power of the Holy Spirit, Lord, hallelujah. உம்முடைய வல்லமையினாலே ஜனத்தை நிரப்புவீராக, அபிஷேக தைலத்தினாலே நிரப்புவீராக. இப்பொழுதே கட்டுகள் விலகி ஓடுவதாக, in Jesus name, Lord, hallelujah. வியாதிகள் மறைவதாக. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்குள்ளாக, வீடுகளுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமையை இப்பொழுது நான் அனுப்புகிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும் வரும் பொழுது ஆண்டவரே அங்கே விடுதலை உண்டு அல்லவாப்பா. இந்த விடுதலையை இப்பொழுது ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டபடினாலே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Lord, hallelujah. அது ஆண்டவரே, இந்த கால வேளையில அவரை உற்சாக மனதோடு கூட அன்றைக்கு சாஸ்திரிகள் அவரை பார்க்கும்படி வந்தார்கள். அப்பொழுது சாஷ்டாங்கமாய் பணிந்து அவரை தொழுது கொண்டார்கள். தேவ பிள்ளையே, அதே தேவனை இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். அந்த
இந்த நாமத்தை இந்த கால வேளையில நாம் தொழுது கொள்ளும் பொழுது தேவன் கண்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்பும் மானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. சந்தரரியாரபா. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஆராதனை உமக்குரியது ஆண்டவரே. எல்லா மகிமையையும் கனத்தையும் மாட்சிமையும் வல்லமையையும் உடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய ஆராதனையை நீர் அங்கீகரித்து இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சமாதானத்தினாலும் ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் பாதுகாப்பினாலும் அவர்களை நிறைவாய் நடத்துவீராகப்பா. எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். நிச்சயமாய் இந்த நாளிலே கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விரும்புகிற நன்மைகளை அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் சந்தோஷத்தோடு தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அற்புதங்களை ஆண்டவர் கட்டாயம் அவர் செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய நாளிலும் உலகத்தில் உள்ள அநேக திருச்சபைகள் பரிசுத்த ஆவியானுடைய பெந்தேகோஸ்தே அனுபவத்தை குறித்து அவர்கள் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தையை இந்த நாளிலே உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். எபேசியருடைய நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு ஈவாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆவியின் அச்சாரமாக அவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்! மீட்கப்படும் நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போதுதான் தேவ சமூகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானத்தை அவர் அருளி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படி ஆதியிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த அந்த பூமியிலே அங்கே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தாரோ, அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை மாற்றும்படியாக, உன்னுடைய கலக்கங்களை மாற்றும்படியாக, உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, உனக்கு அற்புதத்தை செய்யும்படியாக அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை நீ ஒரு நாளும் துக்கப்படுத்தி விடாதே. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இந்த ஆவியானவருக்குடைய உள்ளத்தை நீ திறந்து கொடுப்பாயானால் அவர் அளவில்லாமல் உன்னை நிரப்புவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே பாருங்கள், தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த அளவில்லாத வல்லமைய, இந்த அளவில்லாத அபிஷேகத்தை, இந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், ஒரு மனிதனை ஆண்டவர் அபிஷேகத்திற்கு முன்பாக அவனை எப்படி ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அங்கே பாருங்கள், 3 விதமான மக்களை ஆண்டவர் அபிஷேகித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ராஜாக்களாக இருக்கும்படியாக அங்கே குறிப்பிட்ட தேவ மனிதர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் நாட்டுக்கு ராஜாக்களாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலிகளை செலுத்தி ஆராதனை செய்வதற்காக பிரதான ஆசாரியர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இப்படி 3 விதமான மக்களை ஆண்டவர் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அங்கே தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி அவர்களை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து நம்மை அபிஷேகம் பண்ணுகிறாராம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ராஜாக்கள் ஆசாரியருடைய ஊழியங்களை செய்ய முடியாது, ஆசாரியர்கள் ராஜாவின் வேலையை செய்ய முடியாது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை லேவியராக ஆசாரியர்களாக மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களாகவும் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவியினாலே அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்கள். அங்கே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அங்கே ஈசாயை ஆண்டவர் ஈசாயின் வீட்டிற்கு சாமுவேலை அங்கே அனுப்புகிறார். எதற்காக? அங்கே ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளும்படியாக 7 பேரை ஈசாய் ஒவ்வொருவராக அங்கே கொண்டு வந்து அங்கே நிறுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. கடைசியாக அந்த கடைசி பிள்ளை தாவீது, அவன் கடையனாயிருந்தான், அவன் இடையனாயிருந்தான்,
வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனை ஆண்டவர் அங்கே தெரிந்தெடுத்தார். அவனை அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே இருந்து பிரித்தெடுத்து அங்கே கொம்பிலே தைலத்தை நிரப்பி அந்த சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே 3 முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதல் முறை அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த வல்லமையினாலே தான் அவன் பெரிய பராக்கிரமசாலியான கோலியாத்திற்கு முன்பாகவும் எதிர்த்து நின்று அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது முறை அவன் யூதா என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன ஒரு சாம்ராஜ்யத்திற்கு, ஒரு சின்ன ஒரு ராஜ்யத்திற்கு அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். ஆனால் 3வது முறையோ 12 கோத்திரங்களுக்கும் சேர்த்து, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் ஒரு பேரரசனாக, ஒரு சக்கரவர்த்தியாக ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். 3 முறை அந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒவ்வொரு முறையும் அவன் அபிஷேகம் பண்ணப்படும் போதும் அவனுடைய வல்லமை அங்கே கூடிக்கொண்டே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை முதலாவது ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, நீ அபிஷேகிக்கப்பட்ட தேவச்சனம், நீ முத்திரிக்கப்பட்ட அங்கே ராஜரீக கூட்டமாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அசுத்தமான சந்ததியில் நின்று, அந்தகார சந்ததியில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் உங்களை பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? பிரித்தெடுக்கிறார் ஆண்டவர். அங்கே கோத்திரத்திற்கு ஒருவராக, ஊருக்கு ஒருவராக, ஜனத்திற்கு கோத்திரத்துக்கு 2 பேராக ஆண்டவர் இப்படியாக அவர் பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தார் அல்லவா? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு மேலான அபிஷேகத்திற்காக கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறார். அநேகருக்கு ஒரு கேள்வி எழும்பக்கூடும். என்ன கேள்வி? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறி ஒரு விசுவாசியாய் நான் காணப்படுவேன். ஆனால் என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாவற்றையும் நான் விட்டு பிரிந்து விட வேண்டுமா என்று சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்பலாம். அப்படி அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்களோடு கூட நாம் சிநேகிதமாய் இருப்பதிலே தவறு இல்லை. we can have friendship with them but we cannot have fellowship with them. ஆண்டவர் சொல்கிறாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு அருமையான ஒரு ஐயா என்னுடைய சபையிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தார். அவர் அப்படித்தான் அங்கே பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவருடைய விசுவாசியாய் அவர் மாறினார். இருந்தாலும் அவருடைய உறவினர்கள் இன்னும் அந்த பழைய மார்க்கத்திலேயே இருந்தபடியினாலே அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக அவருடைய குடும்ப காரியத்திலே போய் எல்லா சடங்காச்சாரங்களிலும் அங்கே அவர் பங்கு கொள்வாராம். அப்போது ஒரு நாள் திடீர் என்று சொல்லி அவர் வியாதிப்பட்டார். மருத்துவமனையிலே அவர் அங்கே தனிமையாய் படுத்திருந்தார். ஆனால் அந்த உறவினர்கள் யாருமே வந்து அவரை ஏன் என்று சொல்லி விசாரிக்கவில்லை. அவருடைய சுகவீனத்தை குறித்து யாருமே அங்கே கரிசனையோடு வந்து அவர்களை விசாரிக்கவில்லை. கடைசியிலே கண்ணீரோடு ஒரு நாள் என்னிடத்தில் வந்து சொன்னார், ஐயா,
என்னுடைய உறவினர்களை திருப்திப்படுத்தும்படியாக, அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக அவருடைய எல்லா சுக துக்கத்திலும் நான் பங்கு கொள்வேன். அவருடைய சடங்கா காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் பங்கு கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது இதோ ஒருவருமே வந்து என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்று சொல்லி அவர் துக்கத்தோடு வேதனையோடு கூட என்னோடு கூட சொல்லி கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக சமயத்தில் மனிதர்களை திருப்திப்படுத்தும்படியாக அவருடைய சடங்கா காரியத்திலும் சடங்காச்சாரங்களிலும் அவருடைய இதோ பலவிதமான இதோ விக்கிரக காரியங்களிலும் இன்னைக்கு அநேகர் போய் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதிலே முடிவிலே அவருடைய வாழ்க்கையிலே அநேக விதமான சாபத்தீடான காரியங்களை அவர்கள் தேடிக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம்! இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்தாராம். ஆனால் அநேக சமயத்திலே அங்கே புறஜாதிகளோடு கூட கலந்து அவருடைய விக்கிரக ஆராதனையிலே பங்கு கொண்டு அவருடைய தேவர்களுக்கிட்ட பலிகளை இந்த ஜனங்கள் புசித்தபடியினாலே அங்கே பெரிய தேவனுடைய கோபாக்கினை அந்த ஜனங்களுக்குள்ளாய் கடந்து வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம்! அன்பு தேவ ஜனமே, கர்த்தருனை பிரித்தெடுக்கிறார். அந்தகாரத்தினின்று அங்கே ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரும்படியாக இதோ ஆண்டவர் எல்லா அசுத்தங்களையும் விட்டு உன்னை பிரித்தெடுக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே நிலைத்து நின்று ஆண்டவருக்காக நீங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டுவீர்களானால், அருமையான தேவ ஜனமே, உங்களை சார்ந்த தேவ ஜனங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்களும் உணர்வடைந்து ரட்சிக்கப்பட்டு உங்களிடமாய் அவர்கள் திரும்பி வருவார்கள். நீங்கள் அங்கே போய் அவருடைய கலாச்சாரங்களிலும் சம்பிரதாயங்களிலும் பங்கு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய அந்த மெய்யான வெளிச்சத்தையும் ஒளியையும் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் கண்டு கொள்வார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த சூழ்நிலையிலே அங்கே ஆலயத்துக்கு போகிறான். அவனுடைய உள்ளத்திலே ஒருவேளை துக்கம் இருந்திருக்க கூடும். ராஜா மரித்து போய்விட்டார், ராஜாவின் அந்த சிங்காசனம் காலியாயிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை சுற்றி வலம் வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த ஏசாயா உணர்கிறான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன், அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். அங்கே ஒரு பலிபீடம் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு தேவதூதன் பறந்து வருகிறான். ஒரு குரட்டிலே ஒரு நெருப்பு தழலை எடுத்து கொண்டு வந்து அவனுடைய உதட்டை தொடுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த நெருப்பு தழல் உன்னுடைய உதடுகளை தொட்டதினாலே உன்னுடைய அக்கிரமம் நீங்கி உன்னுடைய பாவம் நிவர்த்தியானது. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்! கர்த்தருடைய அக்கினியின் தொடுதலை அவன் உணர்கிறான். அன்பு தெய்வ பிள்ளையே, 120 பேர் மேலறையிலே கூடி அவர்கள் செபித்துக் கொண்டிருந்த போது அக்னிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்ற நாள் வந்தபோது அவர்கள் ஒவ்வொரு மேலும் பலத்த காற்றடிக்கிற இரைச்சலை போல அங்கே வந்து இறங்கியது என்று நாம் பார்க்கிறோம். அது எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஆவியானவர் தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை பிரித்தெடுக்க விரும்புகிறார். இதோ ஒருவேளை அப்படி பிரித்தெடுக்கிற சில காரியங்கள் உன்னுடைய மனதிற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதே, எல்லாம் உன் நன்மைக்காகத்தான்
ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். நாளொன்று வரும், கர்த்தருடைய பெரிய ஜாதியாக்குவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சேனையுமாவான் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தருடைய பெரிய இதோ ஜாதியாக அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே தேவ ஜனமே, நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இரண்டாவது காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பின்மாரியின் வல்லமையினாலே தேவ ஜனங்களை நிரப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது ஒரு தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் உனக்குள்ளாய் இறங்குகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் அங்கே கடைசி பரிந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது உடைய பயங்கள் கடந்து போகும், உடைய வெட்கங்கள் கடந்து போகும், உடைய கலக்கங்கள் கடந்து போகும். நீ தைரியசாலியாக ஆண்டவருக்காக நீ எழும்பி நிற்கக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் தருகிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? கிரேக்க மொழியிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார், டுனாமிஸ் என்று சொல்லி. டுனாமிஸ் என்றால் என்ன? அங்கே ஒரு அணுக்குண்டு வெடித்து சிதறும் போது எப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுகிறதோ அதை காட்டிலும் அதிகமான வல்லமை இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாய் கடந்து வருகிறது. அணுகுண்டு வெடிக்கும் போது அழிவின் அங்கே காரியங்கள் நேரிடுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன் மூலமாய் வெடித்து கிளம்பும் போது அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான காரியங்களை உன் மூலமாய் கட்டுவிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே கிருபை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சீமோன் பேதுருடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று சொல்லி அர்த்தம். அங்கே நாணல் அந்த கோரை புல்லை போல, காற்றிலே அசைந்து ஆடுகிற கோரை பிள்ளை போலதான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தால் தடுமாறி விழுந்து விடக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் அந்த சீமோன் பேதுரு அங்கே காணப்பட்டான். ஆகவேதான் ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்பாக ஆண்டவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இப்படி பயந்து கொண்டிருந்த அந்த சீமோன் பேதுரு, இப்படி பின்வாங்கி போன சீமோன் பேதுரு, ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை அவனுக்குள்ளாய் கடந்து வந்த போது அவன் தைரியத்தோடு எழுந்து நிற்கிறான். தேவன் ஞானத்தோடு கூட பேசுகிறான். ஆண்டுடைய வார்த்தைகளை அங்கே கூடி வந்த ஜனங்களுக்கு அவன் அறிவிக்கிறான். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் நடைபெற்ற அந்த தீர்க்கதரிசனம் கைகூடி வந்ததை அவன் என்ன செய்கிறான்? தத்ரூபமாக ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறான். நாங்கள் யாரும் மதுபானம் குடித்தவர்கள் அல்ல, ஆனால் இதோ யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட தேவ தீர்க்கதரிசனம் இந்த நாட்களிலே நிறைவேறி வந்திருக்கிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் இந்த நாட்களிலே நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி அவன் அங்கே பிரசங்கிக்கிறான். ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளையே, எப்படி சாத்தியமாயிற்று? பயந்து கொண்டிருந்த சீமோன் பேதுரு, தோல்வியிலே துவண்டு கொண்டிருந்த சீமோன் பேதுரு, இரவு முழுவதும் வலையை வீசி வீசி பார்த்தா ஒரு மீனும் கிடைக்கல. இப்படி தோல்வியிலே துவண்டவன், பயந்து போனவன், ஒரு கோழையை போல அங்கே பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீமோன் பேதுரு ஒரு கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல தைரியசாலியாய் மாற்றி ஆண்டுடைய வல்லமையை தேவ ஞானத்தோடு பிரசங்கிக்கக்கூடிய கிருபை எப்படி கிடைத்தது அவனுடைய வாழ்க்கையிலே? அருமையான தேவ ஜனமே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வருமானால் நீ ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்வாய். சீமோன் பேதுருடைய வாழ்க்கையை குறித்து நாம் அந்த சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்போது கடைசியிலே அவனை சிலுவையிலே
அறையும்படியாய் அங்கே இழுத்து கொண்டு போனார்களாம். அவன் சொன்னானா, என் ஆண்டவரையும் இப்படித்தான் சிலுவையில் அறைந்தார்கள். ஆகவே எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்கள், என்னை தயவு செய்து தலைகளாக சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி அப்படி தலைகளாய் சிலுவையிலே அறையப்பட்டவனாய் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் அவன் மரித்தானா. எவ்வளவு பெரிய ஒரு தைரியசாலியாய் அந்த சீமோன் பேதுரு மாற்றப்பட்டான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய அந்த டுனாமிஸ் வல்லமை. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக ஒரு வல்லமுள்ள சாட்சியாக நீ எழும்ப வேண்டுமா? அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், இந்த முத்திரை, இந்த ஆவியின் அச்சாரம் உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் தேவை. இந்த அக்னியின் தொடுதல், அன்றைக்கு ஏசாயா அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அக்னியின் தொடுதல் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவை. ஆகவே அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இதை பெற்றுக்கொள்வது பெரிய ஒரு காரியம் அல்லவே அல்ல. நான் சிறுவனாய் ஏறக்குறைய 13 வயது நிரம்பிய ஒரு சிறுவனாக ஒரு பள்ளிக்கூடத்தின் விடுதியிலே படித்து கொண்டிருந்த போது அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒன்றும் அறியாதவராகத்தான் நான் இருந்தேன். ஆனால் ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட சகோதரனிடத்திலே வந்து என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். தம்பி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறாயா என்று சொல்லி. அப்போது சொன்னேன், அண்ணே எனக்கு அது என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரி என்று அவர் கடந்து போய்விட்டார். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனோம், ஆண்டவரை ஆராதித்தோம். அங்கே திரும்பி அங்கே பள்ளியினுடைய விடுதிக்கு வந்தோம். அங்கே சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணினோம். இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், எப்படியாகிலும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, யாரும் எனக்கு அதிகம் எதையும் சொல்லித்தரவில்லை. ஆனால் அங்கே அந்த சண்டே கிளாஸ் முடிந்தவுடனே ஒரு வாழைத்தோப்புக்கு, ஒரு தோட்டத்திற்கு கடந்து போனோம். நானும் 2 சகலுமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒருவர் ஒரு வார்த்தையை எடுத்து காட்டினார். லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான், வசனத்தை எடுத்து எனக்கு காட்டினார். அந்த வசனத்தை எடுத்தேன், வாசித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிற வண்ணமாக நான் உம்மை பார்த்து நான் கேட்கிறேன் ஐயா, வாஞ்சியோடு கேட்கிறேன், தாகத்தோடு கேட்கிறேன், என்னையும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பும் என்று சொல்லி அன்றைக்கு நான் தாகத்தோடு கேட்டேன். அன்பானவர்களே, ஒரு 2 நிமிடத்தில் ஒரு பெரிய வல்லமையின் அக்கினியின் அபிஷேகம் என்னை தொட ஆரம்பித்தது. அங்கே பாருங்கள், அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை வல்லமையாய் துதிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் அந்த பள்ளியினுடைய அறைகளுக்கு கடந்து போய் அங்கே நான் கதவை அடைத்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்கிற சத்தத்தை கேட்டு அநேக மாணவர்கள் அந்த அறைக்குள்ளாய் கடந்து வந்து விட்டார்கள். அன்றைய தினம் மட்டும் 30 பேர் பரிசுத்தாவின் வல்லமையினாலே அந்த பள்ளியினுடைய விடுதியிலே அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும்போது ஒரு புது பலன் நமக்குள்ளாய் கடந்து வருகிறதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். 92வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். எப்போது தெரியுமா? இந்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது. அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு வாஞ்சியோடு நீ கேட்பாயா? ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நீ கேட்டுப்பார். நிச்சயம் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆண்டவர் உங்களை அங்கே நிரப்புவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உனக்குள்ளாய் கடந்து வரும்போது ஒரு சாரமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லப்படுவது ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இட் இஸ் நாட் பவர்லெஸ் லைஃப், பட் இட்ஸ் a powerful life of Christ.
ஆண்டவருடைய கிறிஸ்துனுடைய வல்லமை நிறைந்த ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலே பார்க்கிறோம், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். இன்றைக்கு ஒரு சாரமுள்ள ஒரு உப்பாக நீ இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய அக்னியின் அபிஷேகம் இன்றைக்கு வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். அந்த அக்னியின் அபிஷேகம் வாழ்க்கையிலே கடந்து வருமானால் உடைய சுபாவமே மாறி போகும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் கடந்து வரும்போது 9 கனிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில வருவார். 9 ஆவியின் வரங்களோடு உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ வளர வேண்டுமானால் அன்பு தேவ பிள்ளையே, ஆவியின் கனிகளும் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவை, ஆவியின் வரங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவை. சில பாருங்க, ஆவியின் கனிகளை முக்கியத்துவப்படுத்துவாங்க. அன்பு முக்கியம், சந்தோஷம் முக்கியம், விசுவாசம் முக்கியம் என்று சொல்லி ஆவியின் வரங்களை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், இல்லை இல்லை, ஆவியின் வரங்கள் தான் முக்கியம், கனிகள் அவசியம் இல்லை என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளையே, ஆவியின் கனிகளும் முக்கியம், ஆவியின் வரங்களும் முக்கியம். இந்த 2 காரியங்களுமே சமச்சீராக உன்னுடைய வாழ்க்கையிலே எழும்பும் போதுதான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலோங்கி எழும்ப முடியும். இயேசுவானவர் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று அங்கே மேலே எழும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். இந்த புறாவை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அதனுடைய ஒரு செட்டையிலே அங்கே 9 சிறகுகள் இருக்குமாம், மற்றொரு செட்டையிலே அங்கே 9 சிறகுகள் இருக்கும் என்று அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த ஒரு செட்டையினுடைய 9 சிறகுகள் ஆவியின் கனிகளையும், மற்ற செட்டையினுடைய 9 சிறகுகள் ஆவியின் வரங்களையும் குறிக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆவியின் கனியும் செயல்பட்டது, ஆவியின் வரங்களும் செயல்பட்டது. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், எந்த ஒரு தவறும் அவன் செய்யவே இல்லை. அபாண்டமான குற்றத்தை சுமத்தி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா அதே சிறைச்சாலையில ராஜாவின் ஊழியக்காரர் 2 பேரு அதே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. ஒரு நாள் காலையில் அவன் எழுந்து அவருடைய முகத்தை பார்க்கிறான். அவருடைய முகமெல்லாம் விகாரமாய் இருந்தது. காரணம் என்ன? கலங்கி இருந்தாங்க. அடுத்து கேட்கிறான், உடைய முகம் கலங்கி இருக்கிற காரணம் என்ன? அவங்க சொல்றாங்க, சொப்பனம் கண்டோம், அதன் அர்த்தத்தை சொல்ல யாரும் இல்லை. அன்பான தேவச்சனமே, இவனுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனை. நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன சிறைச்சாலையில போட்டுட்டாங்களே, பரிசுத்தத்திற்காக பாவத்தை விட்டு ஓடினேன், அதற்கு எனக்கு கிடைத்த பரிசு என்ன? சிறைச்சாலை என்று அவன் வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய வேதனையெல்லாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறான். ஏப்பா கலக்கமா இருக்கிறீங்க, ஏன் சோர்வோடு இருக்கிறீங்க, ஏன் வாடி போயிருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய போகிறான். இதுதான் ஆவியின் கனி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சரி, இப்போது ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுது, நல்ல ஒரு காரியம் தான். ஆனால் ஆவியின் வரம் இல்லாமல் ஆவியின் கனி மட்டும் செயல்பட்டா பிரயோஜனம் இல்லை. இப்போ அவங்க சொல்றாங்க, சொப்பனத்தை சொல்றாங்க. இப்போ இவன் யோசேப்பு சொல்லுகிறான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வது தேவனுக்குரியதல்லவா, ஆகவே என்னிடத்துல சொல்லுங்க, அதற்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறேன். உடனே அவர்கள் சொப்பனத்தை சொன்னார்கள், அதற்குரிய அர்த்தத்தை சொல்கிறான். தன்னில் உள்ள ஆவியின் வரத்தின்படியாக, வெளிப்பாட்டு வரங்களின்படியாக அந்த சொப்பனங்களுக்குரிய அர்த்தத்தை அவன் வியாக்கியானப்படுத்துகிறான். அதன்படியாகவே அவருடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடைபெற்றது. ஆவியின் கனியும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது, ஆவியின் வரமும் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் உண்டா? 9 ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியின் கனிகளுடைய வாழ்க்கையில் உண்டா? ஆவியின் வரங்கள் உண்டா? ஞானத்தை போதிக்கிற வரங்கள், அறிவை உணர்த்துகிற வசனங்கள், விசுவாச வரங்கள், வெளிப்பாட்டு வரங்கள், தீர்க்கதரிசன வரங்கள், குணமளிக்கும் வரங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்கு பார்த்தாலும் இதோ உலகத்திலே அழிவுக்கு ஏதுவான காரியங்கள். இன்னைக்கு தேவனுடைய ஜீவனுக்குரிய வார்த்தைகளையும் ஜீவனுக்குரிய கிரியைகளையும் செய்யக்கூடிய தேவ மனிதர்களை
இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சாரமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கே தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே உங்களை மறைத்து பாதுகாக்கிறார். மூன்றாவது காரியம், பிளவுண்ட கண்மலையின் மறைவிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, ஆத்தும மணவாளன் ஆத்தும மணவாட்டி ஆகிய அந்த புறாவை அவன் எப்படி சொல்கிறார்? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு கொள்ளை நோய், எங்கு பார்த்தாலும் தீமைகள், எங்கு பார்த்தாலும் அழிவுக்குரிய காரியங்கள். ஆனால் நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. கிறிஸ்து நமக்காக பிழைக்கப்பட்ட கண்மலையாயிருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய செட்டையின் மறைவிலே நீ கடந்து வா. சங்கீதக்காரன் சொல்கிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து தங்குவேன். இன்னைக்கு ஆண்டுடைய செட்டைகளின் மறைவிலே நீ கடந்து வந்து விடுவாயா? இந்த அழிவின் காரியங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் அநேக தீமைகள், இப்படிப்பட்ட நாட்களிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து அவர் பாதுகாக்கிறார். தீமைக்கு விலக்கி அவர் பாதுகாக்கிறார். ஏசாயா 4:6 இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். சங்கீதம் 27:5 இப்படியாக சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் தன்னுடைய சிறையிலே செட்டைகளின் கீழாக உன்னை மறைத்து வைக்கிறார். தீமைகள் கடந்து போகும் மட்டும் நீங்கள் அந்த தீமையிலே அழிந்து போகாதபடி, சேதப்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவர் உங்களை மறைத்து பாதுகாக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாயிருப்போம். ஒருவேளை நமக்கு விரோதமாய் அநேகர் பலவிதமான தீமையான காரியங்களை செய்ய அவர்கள் எத்தனிக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி சோர்ந்து போய் தேவனை துக்கப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு அப்படி விசனப்படுத்தி கொண்டிருப்போமானால் இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஒருவேளை இந்த தீமைகள் கடந்து வரும்போது அநேகர் முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க, என்ன கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு, அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தூஷித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி செய்யாதே. யோபு சொன்னார் அல்லவா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஆகவே உன்னுடைய நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதே. இதோ நாம் விசுவாசத்திலே பின்வாங்கி போவோமானால் ஆண்டவர் நம் பேரிலே பிரியமாய் இருக்க மாட்டார். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:4-6 சொல்லுகிறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். அருமையான தேவ ஜனமே, ஒரு அருமையான தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாலாசியர் லாரி என்று சொல்லி
ஒரு மிக வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அவர் தூரத்தில் வரும்போதே அசுத்த ஆவிகள் அலறி ஓடுமாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன், வரங்களும் வல்லமைகளும் பெற்ற, அபிஷேகம் பெற்ற ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். ஆனால் பின் நாட்களிலே அவர் பின்வாங்கி போய், அருமையான தேவனுடைய ஜனமே, பாவத்தில் விழுந்து அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறியது. பாலாசியர் லாரி என்று அழைக்கப்பட்ட அந்த தேவ மனிதர் முத்துகிருஷ்ணம் லாரியாக அவர் மாறினார். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். வேதனையோடு தன்னுடைய உலக வாழ்க்கையை அவர் முடித்தார். அன்பு தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். நமக்கு பின்வாங்குற அந்த வாழ்க்கை வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கை, அதை சீக்கிரமாய் கடந்து போகும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக, பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தெய்வ பிள்ளையாக நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓடுவோம். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கேட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் பெற்று இருப்பீர்களானால் ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாமல் ஆவியின் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியின் வல்லமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியின் கனிகளினாலே நிரப்பப்படுங்கள். அப்போது உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் நீர் அசைவாடி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில் உள்ள இருள், அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அந்தகாரங்கள், அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒழுங்கீனங்கள், அவருடைய வாழ்க்கையில் உள்ள சத்ருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நீர் இயேசுவின் நாமத்திலே அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இப்போது கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை அந்த சரீரங்களிலே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Be healed in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, நன்மையான காரியங்களை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சந்தோஷப்படுத்தும். அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இயேசுவின் நாமத்திலே செய்வீராக. எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவ ஜனங்கள் எல்லாரோடு கூட இருந்து கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாக்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.